வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்குங்க? நல்லா இருக்குங்களா? அதாவது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிருணி பழம் பிறக்க போகிறோம். நேற்று கூட ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருந்தேன் பார்த்தீங்களா? அந்த வீடியோவில் நீங்களே பார்த்துருப்பாங்க. அந்த கிருணி பழம் வந்து அழுவிட்டு அது வேற ஒன்றும் இல்லைங்க, அந்த பழைய தான் காரணம். ஏன்னா இதுக்கும் நம்ம வந்து மருந்து எதுவுமே நான் அடிக்கலை பார்த்துக்கிடுங்க. அதனால் அதான் காரணம். இப்போ வந்து நம்ம கிருணி பழம் வச்சிருந்தோம்னு வச்சுருக்கேன் ஆகாது. இப்போ ஏற்கனவே செக் பண்ணணும் பிடிங்கி. ஏன்னா இது நமக்கு அந்த நார்மல் கிருணின்னு வச்சுருக்கேன் நமக்கு தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. இதை எப்படி இருக்குன்னு செக் பண்ணோம். அதாவது ஒரு காயை பிடிங்கி வச்சோம்னா 4 நாள் 5 நாள் அதுக்கப்புறம் தான் அது பழுக்கு. ஆனால் சூப்பராக இருக்குங்க. இது பேர் ஸ்வீட் கிருணியா. அதனால் இதை நம்ம இப்போ பிறக்க போகிறோம். இன்றைக்கி பிறக்கி ஹார்வெஸ்ட் பண்ணி கடைக்கு கொண்டு போகிறோம். ஏன்னா கிடந்து வம்பா போயிடக்கூடாது பார்த்தீங்களா? அதனால தான் காய் கூட பெரிய காயாக இந்த இருக்குது பாருங்களேன். இதாக இருப்பாங்க. இது வந்து காம்போட பிடுங்கணும். ஒன்று எப்படி இருக்குது இந்த பாருங்கள். இந்த காய் கூட அடிபட்டுட்டுங்க. இந்த தண்ணி வெடிதா, இந்த தண்ணி வெடிது பார்த்தீங்களா? இது கூட இந்த அடிபட்டு எதில் அடிபட்டுருக்குன்னு தெரியல. பிரச்சனைனே தெரியலையே. பார்ப்போம். இங்கே பாருங்கள், இதுதான் அந்த ஸ்வீட் கிருணி. எப்படி இருக்குது? அழகாக இருக்கா? இது நம்மளோட காய். அப்புறம் இந்த காய் வந்து இங்கே பாருங்கள், இது அவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் என்ன இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து மண்கடி. இந்த மண்கடியிலையும் அந்த கழுதை முட்டை விட்டுருதுங்க. உள்ளோடி போய் முட்டை விட்டுருது. இந்த ஒயிட் கலரில் பாருங்கள், அதில் உள்ள பாருங்கள், அந்த ஒயிட் கலரில் டாட் டாட்டாக இருக்குது பார்த்தீங்களா? ஒயிட் கலரில் நிறைய டாட் டாட்டா, அதான் அதோட முட்டை. இது வந்து மீடியமாக இருக்குது இந்த காய். ஆனால் காய் கலர் மாறிட்டு பார்த்தீங்களா? இது ஓரளவு விளைஞ்சிட்டு இதில் வச்சுட்டு கடைசி எடுத்துக்கணும். அப்புறம் எறும்புகளை பாருங்கள். இது கொஞ்சம் நேரத்தில் அதுவே போயிடும். அதனால் கொஞ்சம் நேரம் கழிச்சு போடுவோம் இந்த காயை. இந்த மாதிரி ரொம்ப போச்சு. காய் அழுவியே போச்சு. உள்ளே கிடந்தால் அடுத்த காயம் கிடப்போம். இந்த படுதான் நம்ம படக்கூடாது. இந்த மாதிரி அழுகல் அடுத்த காய படலாம். நம்ம அதை காயை மாற்றிப்போம். இதாக இருக்கட்டுங்களா? விளைஞ்ச காய் எப்படி இருக்குது இந்த காய்? இங்கே இருங்க. இதில் அந்த புழுவை பார்த்துங்களா? மருந்தே அடிக்கலை நண்பர்களே. ஏன்னா சில பல காரணங்கள் ஆகிடுச்சு. உங்களுடைய வழியை வந்து அடைச்சிட்டாங்க. அந்த வேலி போட்டிருக்காங்களா, அதாவது நம்ம போகக்கூடாதுன்ட்டாங்க. அவங்க இடம் அவங்க அடைச்சிட்டாங்க. அதனால் என்ன சொல்ல முடியும்? சும்மா கூட போகக்கூடாதுன்ட்டாங்க. அதனால் விட்டாச்சு. இது கூட கொஞ்சம் நாள் கிடக்கும். இந்த காயும் கூட டேமேஜ் ஆகிட்டு இங்கே பாருங்கள். இதாக இருக்கேன் ஒன்றும் செய்யாது. உள்ளே பாருங்களேன் எப்படி முட்டை விட்ருக்குன்னு. இப்படி முட்டை இருந்தால் அது கொஞ்சம் பிரிக்காமல் என்ன பண்ணும்? முட்டை இருந்தால் அப்புறம் அதை அழுக தானே செய்யும். கொண்டு வச்சுக்கோ. ட்ரே உள்ள என்ன நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம அந்த பெரிய காய். இதாக இருக்கு பார்த்தாங்களா? ஆனால் இதில் இங்கே பாருங்கள், இந்த அடிபட்டாச்சு. அவ்வளோ காயும் ரொம்ப போச்சே. சா, இங்கே பாருங்கள். இது என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. கொண்டு போய் காய் எவ்வளோ தண்டி இருக்குது பார்த்தாங்களா? ஆனால் அடிபட்டுட்டு அதுவும் வேஸ்ட்டு தான். ஒன்றுமே பண்ண முடியாது. அடுத்த காயை பார்ப்போம். இதில் ஒன்று கிடக்கு. ஆனால் இதுவும் அடிபட்டு தான் இருக்கின்றது. நான் அடிபட்டு பார்த்தாங்களா? ஒன்றுமே பண்ண முடியாது. அடிபட்டுருங்களா? தண்ணி வெடிதலா? கொண்டு ஓரமாக கிளவி பிறக்குத. எல்லா காயுமே அடிதாங்கப்பட்டிருக்கு. அங்கே பாருங்கள், அவ்வளோ ஒரு அழகாக ஒரு பழம் கிடக்கு. இங்கே பாருங்கள், பார்த்தாலே தெரியும் இது எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. ஆனால் இதுவும் அடிபட்டுட்டு. எவ்வளோ அழகாக இருக்குது இந்த பழம். இதை பார்த்தாங்களா? இவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் இதில் லைட்டாக அடிபட்டுருக்கு இந்த பழம் கூட. அதனால் இது என்ன பண்ண முடியும்? இதுலேயும் புழுவை பாருங்கள்.
உள்ளே போயிருக்கு. மருந்து அடிக்கலாம் இதான் பிரச்சனை. இது யாராவது வாங்குவாங்களா? விவசாயிக்கு நட்டம் தானே. பயோ யூஸ் பண்ணேன், நீங்களே பார்த்தாங்க, எனக்கு மருந்து அடித்தேன், பயோ தான் யூஸ் பண்ணி அடித்தேன். ஆனால் அதில் எந்த பயனுமே இல்லை. என்ன செய்ய முடியும்? நம்ம அப்புறம் செயற்கையாக போட்டோம்னா நீங்கள் குடிச்சு பாருங்கன்னு சொல்லுவாங்க வீடியோவில். அதனால் இதுவே இருக்குது. நண்பர்களே, இங்கே பார்த்தாங்களா இந்த காயோட நிலைமையை? பார்க்க காய் அவ்வளோ அழகாக இருக்கும், மாம்பழம் மாதிரி தான். நெருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் கீழே பாருங்கள் தண்ணி பார்த்தாங்களா எப்படி வடிதுன்ட்டு. அதனால் அதை கடைக்கு அனுப்ப முடியாது. நம்ம இங்கே பாருங்க கிருணி பழங்கள் வந்து பிறக்கியாச்சு என்ன இருக்கா. அப்புறம் அது வந்து நல்லா பழுத்துதுன்னா அங்கே பாருங்கள் இந்த அப்படி இருக்க பாருங்க, இந்த கலர் இந்த மாதிரி கலர் ஆயிருங்க. இன்றைக்கி வந்து உங்களுக்கு இந்த பழத்தை வந்து வெட்டி கட் பண்ணி காமிக்க எப்படி இருக்குன்னு அடுத்த வீடியோவில் போட்டு விடுதேன். இப்போ நம்ம இதை பிறக்கி வந்து கடைக்கு கொண்டு போகிறோம். இந்த பார்த்திங்களா நண்பர்களே, நம்ம வந்து கிருணி பழம் வந்து பிறக்கியாச்சு. இந்த ஒரு 2 தான். அதாவது ஃபஸ்ட்டு வந்து விதை சாம்பிளுக்கு வாங்கணும். அதனால் அது எப்படி இருக்குன்னு பார்த்தோம். இங்கே பாருங்கள் நம்ம காயை எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து நம்ம கட் பண்ணி ஜூஸ் போட்டு சாப்பிடுவோம். இது வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இன்றைக்கி இதை வந்து கடையில் கொண்டு கொடுத்து பணமாக்க போகிறோம். என்ன ரேட்டு போடுறாங்கன்னு தெரில, ஏன்னா நம்ம ஏரியாவில் இல்லை பார்த்தீங்களா. அதனால் அவங்க சொல்கிறது தான் ரேட்டுன்னு இருப்பாங்க. ஆனால் நம்ம அண்ணனுக்கு தான், சித்தப்பா 3 தான் கொடுக்க போகிறோம். எப்படியும் 30 ரூபா போட்டு வாங்கிடுவோம் கிலோ. எப்படியும் ஒவ்வொரு ட்ரையும் 10-15 கிலோ இருந்துடும். 30 கிலோ இருந்திருக்கும். பரவாயில்ல, 2 பாத்தி போட்டோம் 30 கிலோ இருக்குது. நம்ம காய்கள் கிடக்கு. நம்ம அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நம்ம ஜூஸ் போட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சின்ன பையன் இருக்காங்களா எல்லாரும் சாப்பிட்டு ஒரு வீடியோ ஃபுல்லாக போடுறேன். நண்பர்களே, இப்போ என்னன்னா, அதாவது நம்ம ஃப்ரெண்டு வந்து வேலை இருக்கிறதுனால வரல. அதனால் நம்ம அண்ணன் பையன் அந்த வீடியோவில் காமிச்சோம்னா அந்த சின்ன பையன் தான் வீடியோ எடுக்கான். வீடியோ ஏதாவது குறைகிற இருந்தாலும் எது நினச்சிக்கிட்டாங்க. அடுத்த வீடியோ வந்து தெளிவாக போட்டுருந்தேன். நம்ம வீடியோ பிடிச்சவங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.